பொங்கல் தொகுப்பில் வழங்குவதற்காக கரும்பு கொள்முதல் செய்வதில் கூட்டுறவுத்துறை அதிகாரிகள் பல்வேறு முறைகேடுகளில் ஈடுபடுவதாக கூறி நாமக்கல் மாவட்டம் பள்ளிப்பாளையம் அருகே கரும்பு லாரிகளை முற்றுகையிட்டு விவசாயிகள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். நாமக்கல் மாவட்டம் பள்ளிப்பாளையம் அடுத்த சமயசங்கிலி பகுதியில் விவசாயிகள் சுமார் 200 ஏக்கர் பரப்பளவில் கரும்பு பயிரிட்டுள்ளனர். இங்கிருந்து ஆண்டுதோறும் நியாய விலைக் கடைகளில் பொங்கல் தொகுப்பில் வழங்குவதற்காக அரசு சார்பில் கரும்பு கொள்முதல் செய்யப்பட்டு வருகிறது. இந்த நிலையில் கூட்டுறவுத்துறை மூலம் கரும்பு கொள்முதல் செய்வதற்காக விவசாயிகளிடமிருந்து அதிகாரிகள் லஞ்சம் பெறுவதாக குற்றச்சாட்டு எழுந்ததால் சர்ச்சை நிலவியது. இதனைத் தொடர்ந்து உயரதிகாரிகளின் விசாரணைக்கு பிறகு கரும்பு கொள்முதல் செய்யப்பட்டது. இதனிடையே கரும்பு கொள்முதல் செய்வதில் கூட்டுறவுத்துறையினர் பாரபட்சம் காட்டுவதாகவும் 4000 கரும்புகள் கொள்முதல் செய்ததில் 400 கரும்புகள் இலவசமாக கேட்பதாக கூறி விவசாயிகள் பள்ளிப்பாளையம் அடுத்த சமயசங்கிலி அருகே போராட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போது கொள்முதல் செய்ய வந்த கரும்பு லாரியை சிறைபிடித்த விவசாயிகள் கூட்டுறவுத்துறை அதிகாரிகளை கண்டித்து சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர்.